10 பேர் இங்க நிக்கிறோம்னு சொல்ல வரோம் இல்லைங்களா? இங்க 10 தலைமுறையிலையுமே கோனார் 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 தான் நாங்க இப்ப வரைக்கும் பதிவு பண்ணி எங்களுடைய வர்ற சந்ததியருக்கும் நாங்க இதை பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்துட்டு வேற சமுதாயத்துக்காக எங்களுடைய சொந்தக்காரங்களே சில பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா பிசில இருந்து எம்பிசிங்கிற கம்யூனிட்டிக்கு மாறி சில கவர்மெண்ட்ல வேலை செய்யணும், அது வேலைக்கு போகணுங்கிற ஒரு காரணத்துக்காக தேவையில்லாம அவங்க சுய லாபத்துக்காக மாறிக்கிட்டாங்க. இப்ப அவங்க மாறினது மட்டும் இல்லாம அழகுமுத்து கோன் ஐயா அவங்கள வந்து அழகுமுத்து வேற ஜாதியை பயன்படுத்தி அந்த பேரை பயன்படுத்த ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சி தலைவர் வந்து இதை முன்னெடுத்து நடத்தணும். இதே மாதிரி நாங்கள் பலமுறை பதிவு பண்ணியிருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, தமிழகத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் எல்லாத்தையும் பாருங்க, வக்கீல் இருக்காங்க, டாக்டருங்க இருக்காங்க, விவசாயிங்க இருக்காங்க, ஊர் மக்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. இன்னும் ஒருத்தனை ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. இங்க கோயில்பட்டி சுத்தோட்டார் மட்டும்தான் இங்க நிக்கிறாங்க. இன்னும் தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்தியா முழுக்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. உலகம் முழுக்க இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ எல்லாரும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீரன் அழகுமுத்து கோன் அப்படிங்கிறவங்க 17ஆம் நூற்றாண்டுல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாரோட மனசுலயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போ அவங்க வந்துட்டு ஒரே ஒரு இனம் தான், அது வந்து யாதவ இனத்தை சேர்ந்தவங்க மட்டும்தாங்கிறத அங்க பதிவு பண்ணிக்கிறேன். கோபால வம்சத்திலிருந்து வந்தவங்க யாதவ குலத்துல மட்டும்தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது முக்கியமான விஷயமா நாங்க கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்லயே பதிவு பண்ண விருப்பப்படுறோம். நம்ம கவர்மெண்ட் வந்து தபால் தலை வெளியிட்டு இருக்காங்க அழகுமுத்து யாதவ்னு சொல்லிட்டு, கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸுமே இருக்கு. சமூக பிரச்சனை 26/11/2025 அன்னைக்கு லட்சுமி ராஜாங்கிற ஒரு நபர் இறந்து போறாரு. அவர் இறந்ததுக்கு ஒரு நினைவேந்தல் கூட்டம் 16ஆம் நாள் நினைவேந்தல் கூட்டம் நடத்துனாங்க. அந்த கூட்டத்தில் மாச்சி சமூகத்தை சேர்ந்தவர், அதாவது லட்சுமி ராஜா இறந்தாருன்னா அவரை பத்தி பேசணும். ஆனா அது முதல் இந்திய சுதந்திர போராட்ட மாமன்னர் அழகுமுத்து கோனாரை இவங்க வந்து தேவர்னு சொல்லி ஒரு தவறான ஒரு விஷயத்தை பரப்பி அங்க அன்னைக்கு பார்த்தா ஒரு 10-20 பிளக்ஸ் வைக்கிறாங்க, போர்டு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க வரக்கூடிய அரசியல் கட்சியோட நிர்வாகிகளும் அவர் தேவர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த விதைக்கிறாங்க. இது வந்து என்னன்னா அமைதியா இருக்கக்கூடிய சமூகத்துக்கு இடையில ரெண்டு சமூகமும் இப்பதான் பிரச்சனை இல்லாம போய்கிட்டு இருக்கு. இப்ப வந்து இந்த பிரச்சனையை அவர் தேவையில்லாம பயன்படுத்தி ஒரு பிரச்சனை பண்றாரு. நீங்க பாருங்க, அதாவது என்னன்னா அவங்க வந்து தெளிவா போடுறாங்க, ஒவ்வொரு அரசியல் கட்சி எல்லா அரசியல் கட்சியோட நிர்வாகிகளையும் அவரு எதுக்காக இவங்க அரசியல்வாதிகள் ஏன் வராங்கன்னா, அவர் வந்து லட்சுமி ராஜாவோட பையன் குமாரராஜா வந்து போலி சாதி சான்றிதழை பயன்படுத்தி துணை வட்டாட்சியராக எட்டயபுரத்தில் இருக்காப்ல. அவரோட அந்த துணை வட்டாட்சியருங்கிற பதவியை பயன்படுத்தி அரசியல்வாதிகளை கைக்குள்ள வச்சுக்கிட்டு இது மாதிரியான செயல்களை செய்கிறாரு. அங்கே வரக்கூடிய அரசியல்வாதிகளும் அந்த அரசியல் கட்சிகளுடைய மாண்பை மதிக்காம ஒரு இரு சமூகங்களுக்கிடையே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும், கலவரத்தை உண்டு பண்ணணும். இது வந்து இன்னைக்கு என்னன்னா கோயில்பட்டி மட்டும்தான், நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் கூட்டு வந்தாலே இன்னைக்கு இந்த கலெக்டர் ஆஃபீஸ் தாங்காது. உண்மையான விஷயம், நாங்கள் அந்த பிரச்சனையை நாங்கள் உண்டு பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் அவங்க வந்து அதை பெருசுப்படுத்தணும், இதை வந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும், இதனால ஒரு பலன் அடையணும், அரசியல் லாபம் அடையணும். அதுபோக திருப்பி பார்த்தா லட்சுமி ராஜா போலி சான்றிதழில் வேலைக்கு போயிருக்காரு, அவர் பையன் வேலைக்கு போயிருக்காரு. 2 தலைமுறையா ஒரு சாதி சான்றிதழ் போலியா வாங்கி அரசாங்கத்தை ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்க முதல்ல குமாரராஜாவை கைது பண்ணி அவர்கிட்ட இருக்க சாதி சான்றிதழை பிடுங்கணுங்கிறதான் எங்களுடைய நோக்கம். என்னன்னா நாங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடி யாதவர்கள் இருக்காங்க. 1 கோடி யாதவர்கள் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யாதவர்கள் மனத்தில் அவர் மறைஞ்சாலும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு அழகுமுத்து கோனார். அவரோட புகழுக்கு களங்கம் விளைவிக்க நினைக்கக்கூடிய எந்த சக்திகளையும் நாங்கள் விட மாட்டோம். அதுக்கு அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு கூட போலீஸ் வந்து அன்னைக்கு நாங்கள் அவ்வளோ பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்கே இருக்க போர்டே எடுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து பாருங்க, நீங்கள் அழகுமுத்து கோன் மணிமண்டபம் பாருங்க தெரியும். உங்க பேர் என்ன? எல்டி தான்.